நகர்ப்புறங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதை முக்கிய நோக்கமாக வைத்து அத்துறையை முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். சிட்டியை க்ளீனாக வைக்கிறது, அப்புறம் சென்டர் மீடியனில் செடி வச்சு பசுமையாக்குறது, இது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயந்தான். பட் எனக்கு ஒரு ஆசைங்க சின்ன வயசுலேருந்து. என்னென்னா இந்த அடையார் அப்புறம் இந்த கூவம் ரிவர் இதை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்றது ஆசை. இதை சுத்தம் பண்ணி இதில் வந்து போட் சர்வீஸ் விடணும் அப்படின்றது. என்னென்னா நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மதராசப்பட்டினம் படத்தில் தான் பார்த்துருக்கேன் அதில் போட் போகிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ரிவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ வந்து ரொம்ப குப்பையாகவும் அழுக்காகவும் ஆகிருக்கு. இது வந்து க்ளீன் பண்ணி இதில் வந்து ஒரு போட் சர்வீஸ் விட்டாங்கன்னா இன்னும் டிராஃபிக்கும் குறையும், மக்களும் அதை பயன்படுத்துவாங்க. இது வந்து நீங்கள் கேட்கும்போது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தெரியும். பட் ஆனால் அது சாத்தியம்தான். கோட்டுப்புறம் அடையார் போட் கிளப் ஏரியாவில் கயாக்கிங் பண்ணுறாங்க. கயாக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஏரியாவை சுத்தம் பண்ண முடியும்னா மொத்த ரிவரையும் சுத்தம் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நான் 2-3 டைம் கேரளா போயிருக்கும்போது அங்கே வந்து ஃபெரி சர்வீஸ்னு ஒன்று பார்த்தேன். என்னென்னா அந்த ஃபெரி சர்வீஸ்ன்றது இக்கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்கு ரோட்வேஸ் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜை யூஸ் பண்ணி போகிறவங்க போகலாம். பட் ஆனால் அந்த ஃபெரி சர்வீஸ் எப்படின்னா அதில் போட் விட்டு அந்த போட்டில் வந்து மக்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைட் போவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போது காரு அப்புறம் பைக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அந்த ஃபெரி சர்வீஸ் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியலனாலும் கூட ஒரு பேசஞ்சர்ஸ் போட் சர்வீஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்து இந்த அடையார் ரிவர்லேயும் இந்த கூவத்துலேயும் விட்டால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோடய ஒப்பீனியன்.